துரைமுருகன் சொல்றாரு, புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறவர்கள்லாம் வான வேடிக்கை மாதிரி அதிமுக தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு. டைரக்டா திமுக இப்ப எதிர்க்கிறதுக்கு வலுவா மாறிடுச்சா? அதான் அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் பிரிக்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல அதாவது ஒரு கட்சி இந்த மாநிலத்துல தமிழ்நாட்டுல திமுகவுக்கு ஒரு பிரதான எதிர்க்கட்சி எது அப்படிங்கும்போது அதிமுகன்னு சொல்றதுல தப்பு இல்லை. பொதுச்சாருடைய கருத்து அதுதான். ஆனா அதிமுக திமுகவை வெல்கிற அளவிற்கு வலுவாக இருக்கிறதா அப்படின்னா இல்லை. எந்த அடிப்படையில் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இங்க சகோதரர் மணிகண்டன் பேசினார், பல கருத்தை சொன்னார். உதாரணமாக போகிற போக்கில் கொளுத்தி போட்டு விட்டு போனார், திமுக பாஜக அப்படிலாம் சொன்னார். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, 3 கேள்விகள் இங்கே எழுது. அவர் என் சகோதரர் மணிகண்டன் கேட்டார், திருமண நிகழ்ச்சிக்கு போகிறலாம் சாதாரண பிரச்சனை, இதை போய் பெருசாக எடுக்கலாமா? இன்பத்தமிழனுடைய கல்யாணத்துக்கு தாமரைக்கணி போகக்கூடாதுன்னு சொன்னதானா திமுக? அப்பா மகனை பிரித்து திருமணத்திற்கு கூட, ஏன் இறப்பு நிகழ்வுகளை கூட அந்த அப்பாவும் பிள்ளையும் கலந்துக்காத ஒரு சூழ்நிலை உருவாக்குனது அதிமுக. ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சிக்குள்ளேயே ஓரங்கட்டப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் திருமணத்துக்கு போனால் கூட உடனடியாக நடவடிக்கைகள் பாயும். இது அதிமுகவுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. ஜி.கே. மணி வீட்டு திருமணத்துக்கு எப்படி தலைவர் போனார், முதல்வர் போனாருன்னு ஒரு கேள்வி வச்சார். திமுக எப்பவுமே எதிர்கட்சிகள் எதிரிகள் அப்படிலாம் பார்க்கறது இல்லை. அந்த திருமண நிகழ்வு சம்பவம், அந்த கலாச்சார நிகழ்வுகளில் எப்பவுமே அந்த சுயமரியாதை திருமணங்கள், போக்குவரத்து, முக்கியமான தலைவர்களுடைய திருமணங்கள், இதெல்லாம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் திமுக விட்டு கொடுத்ததில்லை. 2. 3வது, அண்ணாமலையுடைய நிகழ்ச்சி, அண்ணாமலையினால தான் அதிமுக பாஜக உறவு முறிந்தது அப்படின்னு பகிரங்கமாக எல்லாரும் அறிவிச்சாங்க. ஆனால் முறிஞ்சது சொன்ன காரணம் சிறுபான்மை வாக்குகளை பெறுறதுக்காக. பாஜகவுக்கு சிறுபான்மையினுடைய ஆதரவு இல்லை, அதிமுக மதசார்பற்ற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறது, இதெல்லாம் எடப்பாடியார் சொன்னது இல்லை. இப்போ அவர் சொன்னது இல்லை, நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக சாதாரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி. ஆனால் என்ன பிரச்சனைனா, அண்ணாமலை திருமணத்துக்கு போன தப்பு இல்லை. ஏரியாக்காரங்க, இவர் எம்பிக்கு நின்னாரு, அவர் எங்கள் தொண்டாமுத்தூர் எம்எல்ஏவாக இருக்காரு, முன்னாள் அமைச்சர், அதிமுக முக்கிய தலைவர்களில் ஒருத்தர் எஸ்பி வேலுமணி, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. முன்வரிசையில் இருந்த அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தங்கமணி, செங்கோட்டையன் உள்பட எழுந்து நின்று வரவேற்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் எதிரியாக பார்த்தவர், அது அரசியல் மாண்பு. எப்படி அண்ணாமலை ஜெயலலிதா அவர்களை குற்றவாளி என்று சொன்னவர், கொதித்து எழுந்தீர்கள். மாற்றினால் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் என்று சொல்லப்பட்ட ஒரு நபர். நான் என்ன கேட்கிறேன்னா, ஜி.கே. மணியுடைய இல்ல திருமண விழாவுக்கு முதல்வரே போறாரு. இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் 2 எம்பி இருந்து சுதந்திரமா கட்சி கொடி கூட ஏற்ற முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது அனைவருக்குமான ஆட்சி சார். இது கட்சி கொடி எல்லா இடத்துலயும் எல்லாரும் ஏற்றக்கூடாதுலாம் சொல்லல. ஆனா திருமாவளவன் சொல்றதை சாதாரணமா கடந்து போயிட முடியுமா? கட்சியுடைய நிலைப்பாடு, ஒரு கட்சி தலைவரா கட்சி தொண்டர்களுக்கு ஒரு நெருக்கடி வெளிப்படுத்துறாரு, ஒரு நெருக்கடி கொடுக்கறாரு சார். அதுக்காக தான் நீங்க அதுக்காக கூட்டணியில் இருக்காங்கன்னா செய்யற எல்லாத்தையும் சொல்ல ஒத்துக்க முடியுமா? என்ன நெருக்கடி? என்ன தப்பு பண்ணிட்டாங்க? என்ன தப்பு பண்ணிட்டாங்களா? ரைட் பண்ணாங்க, அதுக்குள்ள நான் வரல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கட்சி கொடிய உடைக்கப்படுது, போலீஸ் ஸ்டேஷன் போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு சார் தலைவரே. ஒரு காலத்துல திமுக ஆட்சினா தூங்கி எந்திரிச்சா 10 திமுக காரங்க, கட்சிக்காரங்க, நிர்வாகிகள் போலீஸ் ஸ்டேஷன் இருப்பாங்க, நல்லது கெட்ட செய்வாங்க, நல்லது ஹெல்ப் பண்ணுவாங்க. கூட்டணி கட்சியை நீங்க பரிந்துரைனால ஒரு காவல் நிலையத்துக்கு போய் நீங்க யாருக்கா சப்போர்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றாரு. எத்தனை பேரை மணல் கடத்தணும், அதை கடத்தணும், இதை கடத்தணும், கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? வேங்க வயல்ல திமுக அரசுக்கு எதிராக சிபிஐ விசாரிக்கணும்னு அவர் சொல்றாரு. யாரு சொல்றாரு? திருமாவளவன் சொல்றாரு. நல்லா கேளுங்க, நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? நீதிமன்றம் கொடிக்கம்பம் விவகாரத்தையும் வேங்க வயல் சொல்றது. நீங்க தான் சொல்றீங்க வேங்க வயல்ல ஆளுங்க அரசுடைய, தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கைகள் சரியில்லைன்னு யாரோ சொன்னாங்களா? அதான் ஏதோ ஒரு கால்குலேஷன் திருமாவளவனுக்கு மாறுது இல்லையா? கால்குலேஷன். அவருடைய ஜனநாயக நாட்டுல ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள அவர் இருந்தாலும் கூட அவர் கட்சியினுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அது அதிருப்தி தானே? அது அதிருப்தி தானே? எப்படி அதிருப்தி? நிலைப்பாடு அப்படிங்கிறது தனக்குள்ள இருக்கக்கூடிய அதிருப்தியை தானே வெளிப்படுத்துறாரு. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜனநாயகமா இருக்கிற கட்சியில, ஜனநாயகமா இருக்க கூட்டணியில உரிமையை மனவிட்டு வெளிப்படையா பேசுறாருன்னு பாராட்டுங்க. அது அந்த அளவுக்கு இந்த கூட்டணியுடைய தர்மம் இருக்குன்னு பாராட்டுங்க.
நம்ம யாராவது நாங்க கூப்பிட்டு எங்க தலைமையை கூப்பிட்டு என்ன திருமாவளவன் இப்படிலாம் பேசுறீங்கன்னு யாரும் கேட்டாங்களா? இல்ல கேட்கக்கூடிய நிலையில அவரும் இல்ல, கேட்கிற நிலையில திமுகவும் இல்ல. ஏன்னா அது அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு சார். கிடைச்ச தொகுதிய அவர் கேட்ட தொகுதிகளை கொடுக்கல, சுதந்திரமா கட்சி நடத்த முடியல. பொதுவெளியில் பேசக்கூடிய பிரச்சனை இல்ல. கேட்ட தொகுதியை கொடுக்குறோம், கொடுக்கல, கூட்டி கொடுக்குறோம், குறைச்சு கொடுக்குறோம், அந்த தொகுதிக்கு போல இந்த தொகுதியை கொடுக்குறோம், இதெல்லாம் திமுகவுடைய தனிப்பட்ட திமுக எடுக்கிற முடிவு அல்ல. எல்லா கட்சிகளையும் சமரசம் பண்ணணும். திமுக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இருக்காங்க. ஒரு கட்சி ரெண்டு கட்சி இல்ல. அண்ணா திமுக மாதிரி தேமுதிக அண்ணா திமுக ஒப்பந்தம் பண்ணிக்கிற கட்சி இது இல்ல. பல கட்சிகள் இருக்காங்க. அப்ப பல கட்சிகள் எல்லாத்தையும் சமரசம் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் திருமாவளவன் அவர்கள் முதிர்ந்த அரசியல்வாதி, அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் கேட்ட தொகுதியை கொடுக்கலங்கிறதுக்காக நான் திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரா? இந்த நேரத்துல தான் இபிஎஸ் உடைய பேச்சு திமுக மட்டும்தான் எதிரி அப்படிங்கிறாரு. அப்போ திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் அவர் ஒரு வகையான அழைப்பு கொடுக்கிறாரு, உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படும். எலெக்ஷன் நெருங்க நெருங்க இதை விட நிறைய காமெடி எல்லாம் நடக்கும். இப்போ உங்க நம்ம தொலைக்காட்சியில பாக்குறோம், அமித்ஷா தமிழகம் இபிஎஸ் பேசுறத காமெடியாவா? நீங்க காமெடி தானங்க. கதவு திறந்திருக்கிறது, கூட்டணியை பொறுத்திருந்து பாருங்கள். 2023 என்னங்க சொன்னாரு? கூட்டணியை பொறுத்திருந்து பாருங்கள், நான் எப்படிப்பட்ட மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு சொன்னார்ல. யாரு அமைச்சாங்க கடைசியில? ஒருத்தங்க நம்பி போனாங்க தேமுதிக. அவங்களுக்கு இப்ப மேல் சபை இல்லைன்னு சொல்றீங்க, மேல எம்பி இல்லைன்னு சொல்லி கழட்டி விட்டீங்க. நீங்க காமெடின்னு சொல்றீங்க. ஜிகே மணியோடு நெருக்கம், விசிகாவுடைய அதிருப்தி, இது எப்படி நீங்க காமெடியா கடந்து போகணும்னு ஜிகே மணியோட நெருக்கங்கிறது நல்லா கேட்டுக்கங்க. பாமக திமுக திருமணங்களுக்கு வர்றது, திமுக பாமக திருமணங்களுக்கு வர்றது புதிதல்ல. தொன்று தொட்டு நடக்கிற நிகழ்வுகளில் ஒன்று, புதிதல்ல. அண்மை காலமா ராமதாஸ் எவ்வளவு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. கட்சியும் கடந்து ஜிகே மணி என்பவர் மூத்த சட்டமன்ற உறுப்பினர், எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர். அந்த அடிப்படையில், மனிதாபிமான அடிப்படையில், நட்பின் அடிப்படையில் ஒரு முதல்வர் ஒரு திருமணத்திற்கு செல்வதை அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, இபிஎஸ் கூட ஜிகே மணி கல்யாணத்துக்கு போகல. ஆமா. ஆனால் நீங்க திமுக ரொம்ப நெருக்கம் காட்டுறீங்க. அதாங்க, ஜிகே மணி திருமணத்துக்கு இபிஎஸ் போலான்னா எனக்கு என்ன தெரியும்? அங்கதான் நடக்குது திருமணம், சேலத்துல நடக்குது. ஒருவேளை முதல்வர் வந்துட்டாரு, இனிமே நம்ம போனா அவ்வளவு பெருசா இருக்காது, பரபரப்பா இருக்காது. இப்ப பரபரப்பு அரசியல் தானே. அங்கதான் உங்க பக்கத்துல பாமக வருது, விசிக அதிமுக பக்கம் நகருது. வாய்ப்பே இல்ல. விசிக சமூக நீதிக்கான ஒரு அடையாளம். திட்டவட்டமா, திடமா, உறுதியா சொல்ல முடியுமா? தெளிவா உறுதியா இந்த தொலைக்காட்சியில சொல்றேன் நானு, நம்ம நியூஸ் 7 தொலைக்காட்சியில் சொல்றேன். 2 தினங்களுக்கு முன்னால் மாண்புமிகு கடந்த வாரம் மாண்புமிகு தமிழகத்துடைய மக்களின் மகத்தான முதல்வரின் பிறந்த நாள் பொதுக்கூட்டம் நடந்தபோது திருமாவளவன் அவர்கள் முன்மொழிந்தார்கள், 2026 இதே கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும், தலைவர் தளபதியார் அவர்கள், அண்ணன் தளபதியார் முதலமைச்சராக வருவார் என்று முன்மொழிய அண்ணன் முத்தரசன் அவர்கள் வழிமொழிந்து இருக்கிறார்கள். இதை விட யார் சொல்லணும்? நான் சொல்லணுமா? அவரே முன்மொழிந்து, முத்தரசன் அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு முக்கியமான பொது உடைமை கட்சியினுடைய பொறுப்பாளர், வழிமொழிந்து இருக்கிறார். இதை விட